ஹாய் வணக்கங்க. நாங்கள் 2 கிலோ கேப்பை, கம்பு 1/2 கிலோ வாங்கி நைட்டு ஃபுல்லும் ஊற வச்சு ஒரு 2 நாளைக்கு கட்டி இந்த மாதிரி கட்டியிருக்கோம். சேலையில் இந்த சேலையில் இந்த மாதிரி கட்டுங்க. தண்ணியை தெளித்து தினமும் விட்டோம்னா இந்த மாதிரி முத்து முத்தாக கட்டியிருக்கோம். பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு? நல்லா கீழேருந்து அடியில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டியிருக்கோம். நான் வந்து 2 நாள் கட்டியிருந்தேன். தண்ணியை தெளித்து அந்த மாதிரி கட்டினதை நல்லா எடுத்து அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் கூட ஒரு நாள் வைக்கலாம். நான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்பணும் இல்லைங்களா, மாவு அரைச்சி அங்கே போய் தோசை சுட்டுக்குவாங்க, அடை சுட்டுக்குவாங்க, எல்லாம் பண்ணிக்குவாங்க இல்லைங்களா. அதனால் நான் 2 நாளைக்கு ஓட்டு போட வந்தாங்க. 2 நாளைக்கு நல்லா கட்டி நல்லா காய வச்சேன் வெயிலில். 2 நாளாக நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச பிறகு மிஷினில் கொடுத்து மாவை அரைச்சிட்டேன். மாவா 2 டப்பா 2 கிலோவுக்கு ஒரு 2 டப்பா வந்துச்சு. அதை அரைச்சிட்டு வந்து நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லித்தலை போட்டு இந்த மாதிரி அடை மாதிரி சுடலாம். இல்லை தோசை மாதிரி கூட ஊற்றலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டு. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன், நல்லது. நெய்யும் ஊற்றலாம், எண்ணெய் ஊற்றலாம். இல்லையா தோசை மாவை கரைச்சி கொஞ்சோண்டு தயிரை மிக்சியில் அடித்து அதையும் கலந்து தோசையாக கூட ஊற்றலாம். இதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு சுட்டு கொடுங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு இது, ஹெல்த்தியான சாப்பாடு இது. சரிங்களா? இது பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் என்னோடய வீடியோ பார்த்து